இன்றைக்கி நாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு 2025 வருடத்திற்குண்டான ஜூலை மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நாம் பார்க்க போகிறோம். விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 17ஆம் தேதி முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமையில் இந்த மிதுன லக்கணத்தில் திருவோணம் நட்சத்திரம், பெருமாளோட நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்ததொரு மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படிங்கிறத நாம் துல்லியமாக பார்க்கணும். அப்போ தான் இந்த மாதத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நோக்கம், குறிக்கோள் இதெல்லாம் நிறைவேறுமா அப்படிங்கிறத சரியாக கணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 299 ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரவங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவேங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு 2.5 வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய 2.5 வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க. இது இல்லாமல் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது கிரகங்களுடைய ராஜா சூரியன் மிதுனம் ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி கடகம் ராசிக்கு போக போகிறாரு. செவ்வாய் சிம்மம் ராசியில் இருக்கார். புதன் பகவான் கடகம் ராசியில் இருக்கார். 17ஆம் தேதி வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு வராரு. புதனுடைய வக்கரம் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அதோட சுக்கிர பகவான் ரிஷபம் ராசியில் ஆட்சியில் இருக்கார். 26ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போயிட்டு குருவோட இணைகிறாரு. தேவகுருவும் அசுபகுருவும் ஒன்றாக பயணிக்க போகிறாங்க. குரு பகவான் மிதுனத்திலையும், சனி பகவான் மீனத்திலையும், ராகு கும்பம் ராசிலையும், கேது சிம்மம் ராசிலையும் இருக்காங்க. இதுதான் இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள். உங்களுக்கு என்னென்ன சாதகமான பலன்களை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களில் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசியாதிபதி குரு பகவான் ராசிக்கு 7வது இடத்துல இருக்கார். நல்லதொரு இடம்தான். ராசிக்கு அவருடைய பார்வை அப்படிங்கிறது கிடைக்கிது. இது உண்மையிலேயே நல்லா இருக்கும். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு மிச்சப்படுத்தணும் அப்படின்னா இல்லை. என்ன காரணம் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு இருக்கார். அதனால் தைரியம் அப்படிங்கிறது இருக்கும். நல்லதொரு தைரியசாலி தான். நல்லதொரு புத்தியோடு தான் எதையுமே செயல்படுத்துவீங்க. நல்லதொரு உழைக்கிறீங்க, திட்டமிட்டு வேலை அப்படிங்கிறது செய்கிறீங்க. ஆனாலும் மிச்சத்துக்கு வர முடியலையே, ஏன் தான் இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது 7ஆம் இடத்துல குரு இருந்தார்னா ரொம்ப சூப்பராக இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. குரு பார்வை ராசிக்கு கிடைக்கிது, எல்லாமே நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஒன்றும் பெருசாக சொன்ன மாதிரி நடக்கலையே. அது என்னமோ தெரியலை. நமக்கு கெடுதல் சொன்னாங்கன்னா கெடுதல் கரெக்டாக நடந்து போயிடுது. நல்லது சொன்னாங்க அப்படின்னா நல்லது மட்டும் நடக்கவே மாட்டேங்குது. ஏன்னு தெரியலையே. என்ன இது தனுசு ராசிக்கு மட்டுமே இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு மனநிறையோடு தான் இந்த ஜூலை மாதத்துக்குள்ளே வருவீங்க. அந்த குழப்பங்கள் எல்லாத்துக்குமே விடை சொல்லி உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறது நடக்க வைக்க போகிற ஒரு மாதம் தான் இந்த ஜூலை மாதம் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் கிரகங்களுடைய கணக்கு. அதாவது அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வலுவாக இருக்கும்போது குரு நமக்கு கொடுத்தாலும் கூட அதை தாண்டி சிக்கல்கள் அப்படிங்கிறதும் வரும். அதனால் கொடுக்கறதே நமக்கு தெரியாது. 10,000 வருது, சந்தோஷம்தான். ஆனால் செலவு அப்படிங்கிறது 15,000 வருது அப்படின்னா 10,000 வரதில் நம்ம எப்படி முழுசாக சந்தோஷம் சொல்ல முடியும்? இந்த ஜானியர்னால் முளை சறுக்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு நிலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே நிச்சயமாக மாறும். இனிமேல் சர்க்கிள் அப்படிங்கிறது இருக்காது. அது என்ன ஜோசியரே சர்க்கிள் இருக்காதுங்கிறீங்க, இப்போயும் தான் அந்த ஆதிக்கம் அப்படிங்கிறது அப்படி தான் தொடருது போதுவது அப்படிங்க கேட்கலாம். அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது ஜூலை மாதம் தொடங்கி 13ஆம் தேதி சனி பகவான் வக்ரகதி அடைகிறாரு. மீனம் ராசியில் பலம் இழக்கிறாரு சனி.
சனி ஏற்கனவே மந்தன் மெதுவாக தான் வருவார். அவர் இப்போது சுத்தமாக தன்னுடைய வேகத்தை குறைக்கிறாரு, அப்படியே வக்கரகதி ஆகிறாரு. அப்போது இந்த அர்த்தாஷ்டம சனியினுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது குறைய போகுது. இதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய குறையாகவே இருந்துச்சு. அந்த ஒரு குறை அப்படிங்கிறது இப்போ நிவர்த்தி ஆகிரும், கவலைப்பட வேண்டியதில்லை. சனி பகவான் 4ஆம் இடத்துல வக்ரகதி அடைகிறாரு அப்படின்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறது இதுக்கு மேலே உங்களுக்கு நல்லா இருக்க போகுது. அதாவது உடம்பு ஒத்துழைச்சிருக்காது. இவ்வளவு நாளாக நாம் கடுமையாக உழைக்கணும்னு நினைப்போம், அங்கே போயிட்டு பயணம் செய்யணும், அங்கே போகணும், இங்கே போகணும், 10 ரூபா சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி இப்படி என்ன நினச்சாலும் இந்த உடம்பு ஒத்துழைக்காது. காலையில் எழுந்திரிச்சா அப்படியே மந்தமாகவே இருக்கும். முடியும் எதிர்காலத்தை நினச்சி தூக்கம்ல 3 மணி வரைக்கும் தூங்கலையே, ஏன் எப்படி தூங்கினேன், 3 மணிக்கு தான் படுத்தேன், 7 மணிக்கு எழுந்திரிச்சா ஒன்றும் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இனிமேல் அந்த நிலைமை இருக்காது. போன உடனேயே இன்னைய பொழப்பு நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா அப்படி சொல்லிட்டு வேலையை முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துட்டு சாப்பிட்டு நல்லபடியாக படுத்து நிம்மதியாக தூங்குவீங்க. மனுஷனுக்கு தூக்கத்தில் நிம்மதி இருந்துச்சாலே உடலில் வலு அப்படிங்கிறது நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு தூக்கம் இல்லாமல் தவித்த இரவுகள் அப்படிங்கிறத நீங்கள் கடந்துட்டீங்க. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை, தாய் வழி சொந்தங்களால் பிரச்சனை, தாய் மாமன் இருப்பாங்க, இல்லை பெரியம்மா சின்னம்மா இருப்பாங்க, இந்த உறவுகளாலாம் சிக்கல், பணம் வாங்கியிருப்பாங்க கொடுத்துருக்க மாட்டாங்க, இல்லை நம்ம வாங்கியிருந்திருப்போம் திருப்பி கொடுக்க முடியாமல் டார்ச்சராக இருக்கும். தாய் வழி சொத்துக்களில் பிரச்சனை இருந்திருக்கும். தாயாருக்கு அடிக்கடி உடல்நிலை சரியில்லாமல் போகும். தாயார் நம்ம மேலே பாசம் இல்லாமல் நடந்துக்கிறது, இந்த மாதிரியான அமைப்பு எல்லாமே கொடுத்துருக்கும் இந்த கிரக வாட்டம் அப்படிங்கிறது. இதுக்கு மேலே அதெல்லாம் சரியாகிடும். ஒரு மாமா மச்சான் வகையில் இருந்த அந்த மனக்கசப்பு அப்படிங்கிறது எல்லாமே கூட இதுக்கு மேலே நீங்கிடும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் சிலருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறதும் பரிபூரணமாக இருக்குது. அர்த்தாஷ்டம சனி பலம் இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு ரொம்ப 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 தேவையான ஒன்று உங்களுக்கு. அதனால் இதுக்கு மேலே நல்லது நடக்கும். இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராசிக்கு 3ஆவது வீட்டில் விஷப்பாம்பு உட்கார்ந்துருக்கு ராகு. அதாவது தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு இருக்கார். அப்போது நம்மளுடைய தைரியம் அப்படிங்கிறது உச்சபட்ச இலையில் இருக்கும். ராகுங்கிறது ஒரு விஷப்பாம்பு. அப்போது சீறி பழம் எடுத்தாகும் நம்மளை பார்த்தாலே எல்லோரும் பயப்படணும். ஒரு வேலை செய்கிறோமா, இந்த வேலை செய்யக்கூடிய இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மேல்மட்ட அதிகாரிகளே நம்மளை பேசுகிறது கொஞ்சம் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நெருப்பு மாதிரி இருப்பீங்க நீங்கள். அற்புதமான ஒரு நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு மாதத்தில் பிற கிரக நிலைகளை பார்த்தீங்க அப்படின்னா, சூரியன் ராசிக்கு 7ஆவது வீட்டில் இருக்கார். 17ஆம் தேதி அஷ்டமத்துக்கு சூரியன் போக போகிறாரு. இங்கே தான் கொஞ்சம் கவனம் கவனம் கவனம். ஏன் அப்படின்னா 17ஆம் தேதிக்கு மேலே அஷ்டமத்துக்கு சூரியன் போகிறாரு அப்படின்னா அரசு வகையில் பகை உருவாகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி அரசாங்க வழியில் விரோதம் வராமல் பார்த்துக்கணும். தேவையற்ற பிரச்சனைகள் வம்பு வழக்குகளுக்கு போகக்கூடாது. அதே மாதிரி நாம் ஏதாவது அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கி இருக்குது, ஒரு கரண்ட் பில்லு கட்ட மறந்து போயிட்டோம், தண்ணி வரி கட்ட மறந்துட்டோம், வீட்டு வரி கட்ட மறந்துட்டோம், சொத்து வரி கட்ட மறந்துட்டோம், இப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கரெக்டாக பார்த்து நேர் செஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. இல்லைனா தேவையில்லாத அதில் பிரச்சனை வரும். அந்த குழாயை கட் பண்ணுவாங்க, கரண்டை கட் பண்ணுவாங்க. அதனால் கூடுமான வரைக்கும் அரசு விவகாரங்களில் சரியாக நடந்துக்கணும். அதே மாதிரி வழக்கு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா சரியாக தேதியை பார்த்து நேராக அந்த நாளில் போய்ட்டு ஆஜராகிடணும். மறந்துட்டு உட்காந்துட்டு அந்த நேரத்தில் வாரன் வாங்கிட்டு அதுக்கு அலைஞ்சிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. அரசு வகையில் பகை வரும். அதே மாதிரி சமூக வலைதளங்களில் பேசுகிறவங்களோ எழுதுகிறவங்களோ ஆதாரமற்ற கருத்துக்கள் எதையும் எழுதிடக்கூடாது. ஏதாவது பேசுகிறேன், எவனோ ஒருத்தவன் எதையோ ஷேர் பண்ணி விட்டான், நானும் ஷேர் பண்ணி விட்டேன், அதை பொய்ன்னு சொல்லி ஒரு வழக்கு ஒன்று உண்டாகி போயிடுச்சு. இப்படியெல்லாம் தேவையில்லாத சிக்கல் வரும். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த ஒரு மாதம் முழுக்க 9ஆம் இடத்துல சிம்மம் ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார். அது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஏன்னா செவ்வாய் வந்துட்டு ராசிநாதன் குருவுக்கு நட்பு கிரகம். அதே நேரத்தில் செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா பூமி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடலாம். வீடு கட்டலாம் நல்லாயிருக்கும். 9ஆம் இடம் அப்படிங்கிறது சொந்த வீடை குடிக்கக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால ஒரு மன கொள்கிறேன் வீடு கட்டுறேன் அப்படிங்கிற மாதிரியான முயற்சியில் இருக்கிறவங்க இந்த ஒரு காலகட்டத்தில் தாராளமாக இறங்கலாம். இந்த ஒரு மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமத்தில் புதன் மறைஞ்சிருக்காரு. மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம், காசு பணத்துக்கு பஞ்சமில்லாத ஒரு மாதம். 17ஆம் தேதி பின்னோக்கி அவரும் வக்ரகதியாகி மிதுனம் ராசிக்கு போகிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு 8ல் இருந்து 7க்கு போகிறாரு. 7க்கு புதன் போகிறாரு அப்படின்னா பெண் பிள்ளைகளோட சுப செலவுகள் சுப சடங்குகள் அப்படிங்கிறது நடக்கும். வீட்டில் பெண் பிள்ளைகள் ருதுவாகும். இல்லைனா பெண் பிள்ளைகள் நல்லா படித்து ஒரு பெரிய இடத்துல சேர்க்கை கிடைக்கும். அதனால் 10 ரூபா செலவு அப்படிங்கிறது ஆகும். அதனால் கூடுமான வரைக்கும் பெண் பிள்ளைகளுக்கான சுப சடங்குகள் செலவுகளுக்கு பணம் தயார் பண்ணி வைத்து திட்டங்கள் அப்படிங்கிறத வகுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதே மாதிரி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 6ஆவது வீட்டில் இருக்கார். 26ஆம் தேதி மிதுனம் ராசிக்கு போகிறாரு. அப்போ 6ஆம் இட சுக்கிரன் அப்படின்னா கலைத்துறையில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
வாய்ப்புகளில் கோட்டை விடுற மாதிரி ஆயிரும். உங்களுடைய வாய்ப்புகளை வேற ஒருத்தர் தட்டி பறிச்சிருவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி இப்போ ஆடு மாடு வளர்க்கக்கூடியவங்க கவனமாக இருக்கணும். ஏதாவது நோய் தொற்று ஏற்பட்டு நட்டம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் கூடுமான வரைக்கும் கால்நடை வச்சுருக்கவங்க கவனமாக பார்த்துக்கோங்க. இல்லைனா எண்ணிக்கைகளை குறைச்சிக்கோங்க. ஏதோ ஒரு 50 கோழி இருக்குது அப்படின்னா நம்மளால் ஒரு 10 போதும். மீதி ஏதோ வியாபாரம் பண்ணி விற்று காசு பற்றுறது அப்படிங்கிறது தான் நல்லது. மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் ஒரு அற்புதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும். தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாம் நல்லதாகவே அமையும். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.